சென்னை அடுத்த தாம்பரத்தில் தொழில் தொடங்கலாம் என்று கூறி பல லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் பெற்றுவிட்டு கல்தா கொடுத்த ஜிம் நண்பரை தட்டி கேட்ட இளம்பெண்ணை அவரது மனைவி தாக்கிய நிலையில் இரு தரப்பினரும் மாறி மாறி அடித்துக் கொண்ட அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸும் எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸும் இப்பவே வேணும், தந்து தான் ஆகணும். இல்லைன்னா நடங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். சப்பல் பண்ணுவோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். கந்தன், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். தாம்பரத்தில் இளம் பெண்ணிடம் தொழில் தொடங்கலாம் என ஆசை வார்த்தை கூறியதோடு மூல செலவை செய்து பல லட்சம் ரூபாய் வங்கியில் மோசடி செய்துள்ளார் ஒரு சிறுபாய். அந்த பணத்தை திரும்ப கேட்டபோது அந்த பெண்ணை அவர் தன் மனைவியோடு சேர்ந்து செருப்பால் அடித்ததால் தற்போது மனமுடிந்த அந்த பெண் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த அபின் நிசா தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் அவரது குடும்ப நண்பரான யாசர் அர்பாத் என்பவர் பெண்கள் மாத சம்பளத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, தனியாக தொழில் செய்ய வேண்டும் என ஒரு அறிவுரை வழங்கினார். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் என்னிடம் பணம் இல்லை கூறிய போது வங்கியில் நான் உங்களுக்கு 1 கோடி பணம் எடுத்து தருவதாக கூறி நான் பூர வங்கியிலிருந்து கையெழுத்து போட்டால் மட்டும் போதும், நான் பணத்தை எடுத்து தருவதாக கூறி அந்த பெண்ணினிடம் ஒரு 6 லட்சம் ரூபாய் வரை வங்கியில் பணத்தை வாங்கியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் வாங்கிய பணத்தை அந்த இளைஞர் அவரது அக்கௌண்ட்டுக்கே மாற்றிவிட்டு தனியாக தொழில் தொடங்கக்கூடாது, பார்ட்னராக தொழில் தொடங்கலாம் என கூறி மூல செலவை செய்துள்ளார். அதன்படி தாம்பரம் அடுத்த அந்த இரும்பலூர் பகுதியில் ஒரு 5 மாதத்துக்கு முன்பு ஒரு ரெஸ்டாரண்டை இருவரும் பார்ட்னரில் அதை ஓபன் பண்ணியுள்ளார். இந்த நிலையில் தான் அந்த நிசா அந்த 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் செய்யும் போது பல லட்சம் ரூபாய் இவர் சுருட்டியாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக பல முறை அந்த பெண் அவரிடம் சென்று கணக்கு கேட்டபோது அந்த பெண்ணை தரக்குறையாக பேசி அடித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் பெண்களுடன் அந்த இடத்திற்கு மது வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்பிலும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வங்கியிலிருந்து மாத தவணை கட்ட சொல்லி அந்த பெண்ணை துன்புறுத்தியதால் நேரடியாக அந்த பெண் தம்பியை அழைத்துக் கொண்டு தாம்பரம் அருகே உள்ள அந்த இளைஞர் வீட்டுக்கு சென்று பணத்தை கேட்டபோது அந்த பெண்ணிடம் பணத்தை கொடுக்காமல் அந்த இளைஞரும் அவர் மனைவியும் சேர்ந்து செருப்பாலும் குடும்பத்தாலும் அடித்தல. இந்த நிலையில் இருதரப்பிலும் திடீரென மாறி மாறி அடித்துக் கொண்டதால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டு இது சம்பந்தமாக தாம்பரம் காவல் நிலையத்தில் அந்த பெண் வழக்கு கொடுத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் மாத தவணை கட்ட முடியாத சூழ்நிலையிலும் அதே நேரத்தில் தன்னை அடித்த காரணத்தால் அந்த பெண் திடீரென விஷத்தை குடித்து குரம்பேட்டை அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். இது சம்பந்தமாக தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.